சேனல் ரிக்ஷி ஆரி ஒர்க். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லலை, ஸோ அதை சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்திருக்கிறது 18 இன்ச் ஃப்ரேம். அப்புறமா பாப்ளின் கிளாத் வாங்கிக்கோங்க, 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. அதாவது பாப்ளின் கிளாத்துன்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூரல், அதனால் எனக்கு பாப்ளின் கிளாத் கிடைக்கல. நான் போய் கடையில் கேட்டப்போ உங்களுக்கு யாருக்குமே பாப்ளின் கிளாத் அப்படின்னா என்னன்னே தெரியல. ஸோ எனக்கு கிடைச்சது லைனிங் கிளாத் தான். அந்த 1 மீட்டர் கிளாத்தில், அதாவது 1 மீட்டர் கிளாத்தில் நான் எனக்கு எந்த அளவு தேவையோ அதை மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? கிளாத்து ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம். இது ஒரு 100 rupees வரும். இதை வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்துக்கோ. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரிங் இருக்கும். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கீழே வந்துடும். மேலே இருக்கிறது அவுட்டர் ரிங், கீழே இருக்கிறது இன்னர் ரிங். இந்த ரிங்கில் தான் நம்ம கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிளாத்தை எடுத்துக்கோங்க. எந்த அளவு, அதாவது நம்ம இது அவுட்டர் ரிங் பாருங்கள். இதில் இந்த ஸ்க்ரூ டைப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே தான் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். கிளாத்தோட லென்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரேம்க்கு எந்த லெவலுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாகவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லென்த்தியாகவே பிகினர்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக கட் பண்ணிங்கன்னா உங்களால் ஃப்ரேமில் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரேமில் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான கிளாத்தாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியான கிளாத்தாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரேமோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறது. அப்போ அந்த ரவுண்டு நமக்கு கிளியராக இருக்கும். அதுக்கு மேலே தான் நம்ம இப்படி அந்த கிளாத்து தெரியுறாப்புல, ரவுண்டு தெரியுறாப்புல நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த அவுட்டர் ரிங்கை எடுத்து இப்படி நம்ம கிளாத் மேலே வச்சுக்கணும். இப்போது நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதை நான் லூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறத இது மேலே இப்படி வச்சு நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இதுக்கு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சைடில் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இழுத்து விட்டுக்கணும். எல்லா சைடும். ஸோ இது ரொம்ப லூஸாக இருக்குது எனக்கு. அதனால் நான் கொஞ்சம் இதை டைட் பண்ணிக்கிறேன். இப்படி டைட் பண்ணணும். நமக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் அதை டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகும், இந்த சைட் டைட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். ஸ்க்ரூவை நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா டைட்டாக ஃப்ரேமை மாட்டிக்கிட்டு கிளாத்தை சைடில் நல்லா இழுத்து விடணும். எவ்வளோ இழுத்து ப்ரெஸ் பண்ணி இழுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டு எல்லா சைட்லேயும் இழுத்து நம்ம கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், கிளாத் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் லூஸாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். நம்ம டைட் பண்ணி பார்த்துட்டு முடித்ததுக்கப்புறமா இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்னு சத்தம் கேட்கணும். அந்த லெவலில் உங்களோட இது இருக்கணும். உங்களோட கிளாத் ஃபிக்ஸிங் அவ்வளோ இதாக இருக்கணும். கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் உங்களோட கிளாத் ஃபிக்ஸிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஸ்டிச் போடும்போது ஈஸியாக இருக்கும்.
இப்போது இதை வந்து நம்ம 18 இன்ச் ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் வந்து ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் எதுக்காக போடணும்னா, என்கிட்ட இப்போதைக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கலட்டினா மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். ஆனால் என்கிட்ட அதை ஸ்பெசிலிட்டி இல்லை. அதனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி சொல்லிடுறேன். அதாவது இந்த ஸ்க்ரூவை கலட்டணும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, இந்த ரவுண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த நாலு கால் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஹோல் இருக்கிற இடத்துல இந்த கம்பியை உள்ளே கொடுத்து இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த இதில் சின்ன ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதை கொடுத்து இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் பாருங்கள். கரெக்டாக ஃப்ரேமை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி நிற்கணும் பார்த்துக்கோங்க ஸ்டாண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கிளாத் எவ்வளோ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இவ்வளோ டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஸ்டிச்சஸ் போட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டைட்டாக கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் வீடியோவும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு 18 இன்ச் ஃப்ரேம் வாங்குங்க, 1 மீட்டர் கிளாத் வாங்குங்க. உங்களுக்கு இந்த ஃப்ரேமுக்கு எந்த லெவலுக்கு உங்களுக்கு கிளாத் தேவையோ அந்த லெவலில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப கிளாத்தை வேஸ்ட் பண்ணாங்க. நம்ம ரெண்டு 3 கிளாத்லேயும் நம்மளோட ஃபுல் ஸ்டிச்சஸும் போட்டு பழகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம போட்டு பழகிக்கலாம். ஸோ 1 மீட்ரு 2 மீட்ரு கிளாத்தே போதும். ஸோ ரொம்ப கிளாத்தை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். 4லேருந்து நம்மளுக்கு ஃப்ரீ கிளாஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 4 மீன்ஸ் 1 டே விட்டு 1 டே கூட நம்மளோட வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. இன்றைக்கி கிளாத் ஃபிக்ஸிங் போட்டிருக்கேன் அப்படின்னா இனிமேல் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஃபீஸ் கட்டி படித்தா எப்படி உங்களுக்கு சொல்லித் தருவாங்களோ அதே லெவலில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் அவ்வளோ கிளியராக அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரி கற்றுக்க விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபீஸ் கட்டி கற்றுக்கிட வேண்டாம். நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டினாலும் இதே சேம் ஸ்டிச்சஸை தான் சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமேலிருந்து 2 டேஸ்க்கு 1 டைம் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பொண்ணுங்க ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யாருக்காகவோ உங்களோட சந்தோஷத்தையும் கான்ஃபிடென்ட்டையும் இழக்காதீங்க. நமக்குன்னு கண்டிப்பாக